கிட்டத்தட்ட ஒரு 3லேருந்து 4 மாதம் பொதுவாக வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போது ஒரு பல்லா இருக்கலாம், இல்லை 2 பல்லா இருக்கலாம், இல்லை இருக்கிற எல்லா பல்லுமே வைக்கிறதா இருந்தால் கூட இதே டைம் ஃப்ரேம் தான் நமக்கு வந்து ஆகும். இது கொஞ்சம் வீக்காக இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 3-4 மாதத்துலேருந்து ஒரு 6 மாதம் வரையும் கூட சில நேரத்தில் டாக்டர் உங்களை வெயிட் பண்ண சொல்லலாம். ஒரு 3லேருந்து 4 மாதம் வரையும் வெயிட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. முன்னாடி இருக்கிற பல்ல வந்துட்டு ஒரு 1 மாதத்துலேருந்து 2 மாதத்துக்குள்ள, அதாவது ஒரு 45லேருந்து 60 டேஸ்க்குள்ள மேக்ஸிமம் வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்க முடியும். நம்ம இம்ப்ளான்ஸ் பொருத்தி அதுக்கு மேலே இப்போ பல்லு வைக்கணும் அப்படின்னா எவ்வளோ நாள் ஆகும் அப்படின்னு நம்ம யோசிச்சோன்னா கிட்டத்தட்ட ஒரு 3லேருந்து 4 மாதம் பொதுவாக வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போது ஒரு பல்லா இருக்கலாம், இல்லை 2 பல்லா இருக்கலாம், இல்லை இருக்கிற எல்லா பல்லுமே வைக்கிறதா இருந்தால் கூட இதே டைம் ஃப்ரேம் தான் நமக்கு வந்து ஆகும். இப்போது எடுத்துக்காட்டா இன்னைக்கு வந்து நம்ம இப்போது இம்ப்ளான்ஸ் போட்டிருக்கோம் அப்படின்னா இம்ப்ளான்ஸ் போட்டதுலேருந்து ஒரு 3 மாதத்துலேருந்து 4 மாதம் எதுக்காக வெயிட் பண்ண சொல்கிறோம் அப்படின்னா 3லேருந்து 4 மாதம் வரையும் எலும்பு வந்துட்டு அந்த இம்ப்ளான்ஸை சுற்றி நமக்கு கூட போகுது. இந்த மாதிரி அந்த இம்ப்ளான்ஸை சுற்றி நல்லா எலும்பு கூடிச்சு அப்படின்னா தான் அந்த இம்ப்ளான்ட்டுக்கு வந்துட்டு நமக்கு ஸ்டெபிலிட்டி இருக்கும். இப்போ அந்த ஸ்டெபிலிட்டி இருக்கும்போது தான் அந்த இம்ப்ளான்ஸுக்கு மேலே சின்னதாக ஒரு அட்டாச்மெண்ட் கொடுத்துட்டு அதுக்கு மேலே நம்ம பல்லு வைக்க முடியும். இப்போது சில பேருக்கு எலும்பு வந்துட்டு கொஞ்சம் வீக்காக இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 3-4 மாதத்துலேருந்து ஒரு 6 மாதம் வரையும் கூட சில நேரத்தில் டாக்டர் உங்களை வெயிட் பண்ண சொல்லலாம். இந்த 3லேருந்து 4 மாதம் நம்ம பல்லு இல்லாமல் இருக்கணுமா அப்படின்னு நம்ம யோசித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த 3-4 மாதத்துக்கு டெம்பரரியாக நம்ம வந்து ஒரு கலட்டி மாற்றுற மாதிரி ஒரு சின்ன செட் பண்ணிக்கலாம். அந்த ஒரு செட் வந்து ஒரு 3-4 மாதம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம எக்ஸ்ரே எடுத்து பார்த்து நமக்கு அது எலும்பு நல்லா கூடி இருக்கு அப்படின்னு முடிவு பண்ணுற பட்சத்தில் நம்ம அதுக்கு மேலே சின்னதாக அட்டாச்மெண்ட் கொடுத்துட்டு இம்ப்ளான்ஸுக்கு மேலே நம்ம பல்ல பொறுத்திக்கலாம். அதுவரை மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி இந்த கலட்டி மாற்றுற மாதிரி செட் பண்ணிக்க முடியும். நம்ம முன்னாடி இருக்கிற ஒரு பல்லோ இல்லைனா 2 பல்லோ இல்லை ஒரு 3-4 பல்லு கூட வச்சுக்கலாம். ரீப்ளேஸ் பண்ணும்போது பின்னாடி பல்லு ரீப்ளேஸ் பண்ணும்போது வெயிட் பண்ணுற மாதிரி ஒரு 3லேருந்து 4 மாதம் வரையும் வெயிட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. முன்னாடி இருக்கிற பல்ல வந்துட்டு ஒரு 1 மாதத்துலேருந்து 2 மாதத்துக்குள்ள, அதாவது ஒரு 45லேருந்து 60 டேஸ்க்குள்ள மேக்ஸிமம் வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்க முடியும். இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா பின்னாடி இருக்கிற பல்லு வந்து கடிச்சு மென்று சாப்பிட்றதுக்கான பல்லு. அப்போ அங்கே ஃபோர்ஸ் ரொம்ப அதிகமாக போகிற மாதிரி இருக்கும். அப்போ ஒரு 3லேருந்து 4 மாதம் கொடுக்கும்போது தான் நம்ம அந்த இம்ப்ளான்ஸை சுற்றி எலும்பு நல்லா கூடும். இதே முன்னாடி இருக்கிற பல்லு வந்து நம்ம கடிச்சு மென்று சாப்பிட்றதுக்கான பல்லு கிடையாது. அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு 1லேருந்து 2 மாதம் வரையும் நம்ம வெயிட் பண்ணாலே போதுமானது. நம்ம இந்த டென்டல் இம்ப்ளான்ஸ்லேயே பார்த்தோம் அப்படின்னா 2 டைப்ஸ் இருக்குது. இப்போ இதில் முதல் டைப் என்ன அப்படின்னா கன்வென்ஷனல் டென்டல் இம்ப்ளான்ஸ். ரெண்டாவது இருக்கிற டைப் என்ன அப்படின்னா பேசல் இம்ப்ளான்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போது கன்வென்ஷனல் இம்ப்ளான்ஸ் அப்படின்றது தான் நம்ம இவ்வளோ நேரம் வந்து நம்ம பார்த்தது. அதாவது ஒரு 3லேருந்து 4 மாதம் வரையும் நம்ம வெயிட் பண்ணணும், அதுக்கப்புறமா நம்ம மேலே வந்துட்டு பல்லு பொருத்தணும் அப்படின்றது. இப்போ இதே வந்துட்டு இந்த பேசல் இம்ப்ளான்ஸ் அப்படின்றதுல நம்ம அவ்வளோ நாள் வந்துட்டு வெயிட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. அதாவது இப்போ அப்ராட்லேருந்து சில பேஷண்ட்ஸ் வராங்க, அவங்க வந்துட்டு ஒரு 3லேருந்து 4 மாதம்லாம் இருக்க முடியாது, ஒரு 15 நாள் இருப்போம் இல்லாட்டினா ஒரு 20 நாள் இருப்போம் அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் நம்ம வந்து இந்த பேசல் இம்ப்ளான்ஸ் முறையை வந்து பயன்படுத்த முடியும். இப்போ இந்த பேசல் இம்ப்ளான்ஸில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம இம்ப்ளான்ஸ் போட்டதுலேருந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு வாரத்துக்குள்ளே வந்து நம்ம செயற்கையாக வந்துட்டு பல்லு பொருத்தி அவங்களுக்கு கொடுக்க முடியும். நம்ம இந்த கன்வென்ஷனல் இம்ப்ளான்ஸில் 3லேருந்து 4 மாதம் வரையும் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கு முக்கியமாக காரணம் என்ன அப்படின்னா அந்த இம்ப்ளான்ஸை சுற்றி நமக்கு எலும்பு கூடணுன்றது தான். இப்போ இதே இந்த பேசல் இம்ப்ளான்ஸ் பயன்படுத்தும் போது நம்ம அந்த 3லேருந்து 4 மாதம் வெயிட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாதுன்னு சொன்னோம். காரணம் என்ன அப்படின்னா இந்த பேசல் இம்ப்ளான்ஸ் வந்துட்டு கொஞ்சம் நீளம் அதிகமாக இருக்க போகுது. இது நீளம் அதிகமாக இருக்கிறனால ஆழமாக போய் நம்ம வந்து எலும்புக்குள்ளே பதிக்கிறனால நம்ம அவ்வளோ நாள் வெயிட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ ஒரு வாரத்திலே வந்துட்டு அதுக்கு தேவையான ஸ்டெபிலிட்டி இருக்கும். அதுக்கு தேவையான ஸ்டெபிலிட்டி இருக்கிறனால அதுக்கு மேலே வந்து நம்ம உடனே வந்து ஒரு வாரத்துலேருந்து 10 நாளைக்குள்ளே வந்து நம்ம பல்லு கொடுத்துக்க முடியும். இதனால அப்ராட்லேருந்து இல்லாட்டினா வேற ஏதாவது ஊர்லேருந்து வர பேஷண்ட்ஸுக்கு ஒரு வாரம் இல்லைனா 2 வாரம் மட்டும்தான் டைம் இருக்குன்னு சொல்கிற பட்சத்தில் நம்ம இந்த பேசல் இம்ப்ளான்ஸ் தான் வந்துட்டு சிறந்த முறை. சில பேருக்கு எல்லா பல்லையும் எடுத்துட்டு நம்ம அதுக்கு மேலே செயற்கையாக பல்லு பொருத்தணும்னு சொல்லி நம்ம பிளான் பண்ணுவோம். அப்படி பிளான் பண்ணும்போது இந்த கன்வென்ஷனல் இம்ப்ளான்ஸ் பயன்படுத்தும் போது நம்ம ஒரு 4 இம்ப்ளான்ஸ் மட்டுமே போதுமானது. இப்போ அந்த 4 இம்ப்ளான்ஸ் இல்லைன்னா சில பேருக்கு வந்துட்டு கடிமனம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது, இல்லாட்டினா அதிகமாக கடிச்சு மென்று சாப்பிட போகிறாங்க, இல்லாட்டினா நான்வெஜ் அதிகமாக சாப்பிடணும்னு சொல்லி ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த 4 இம்ப்ளான்ஸ்ன்றது நமக்கு சில நேரத்தில் 6 இம்ப்ளான்ஸ் வரையும் போகலாம். இதே இப்போ சில நேரத்தில் எலும்பு வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது, எலும்பு ரொம்ப கரைஞ்சு போயிருக்கு ஒருத்தருக்கு அப்படின்னா அவருக்கு கூட வந்துட்டு நம்ம 6 இம்ப்ளான்ஸ் வரையும் பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பு உண்டு. இதே இந்த பேசல் இம்ப்ளான்ஸ் பொறுத்த வரையும் நமக்கு 4-5 இம்ப்ளான்ஸும் கண்டிப்பாக பத்தாது, நமக்கு கிட்டத்தட்ட 8 இம்ப்ளான்ஸ் பயன்படுத்துகிற மாதிரி இருக்கும். எதனால அப்படின்னா இந்த பேசல் இம்ப்ளான்ஸ் வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப ஒல்லியாக இருக்க போகுது, அதனால அதுக்கு ஸ்டெபிலிட்டி வந்துட்டு கொஞ்சம் அதிகப்படுத்தணும் அப்படின்றதுனால 8 இம்ப்ளான்ஸ் வரையும் பயன்படுத்துவோம். அது போக ஒரு வாரத்துலேருந்து 10 நாளைக்குள்ளே நம்ம பல்லு கொடுக்க போகிறோம் அப்படின்றனால 8 இம்ப்ளான்ஸ் பயன்படுத்தும் போது ஸ்டெபிலிட்டி கொஞ்சம் நமக்கு அதிகமாக கிடைக்கும். அதனால ஒரு 6லேருந்து ஒரு 10 நாளைக்குள்ளே நம்ம ஈஸியாக வந்துட்டு பல்லை வந்துட்டு பொருத்தி கொடுக்க முடியும். நமக்கு இப்போ ஒரு 4லேருந்து ஒரு 6 இம்ப்ளான்ஸ் பயன்படுத்தி நம்ம வந்து மேலே ஃபுல்லாக செட்டு வைக்கிற பட்சத்தில்
நமக்கு செலவு எவ்வளோ ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2.5 லட்சத்திலிருந்து ஒரு 3 லட்சம் வரையும் ஈஸியாக வரலாம். இது வந்து நம்ம ரொம்ப பேசிக்காக வந்துட்டு இருக்கிற இம்ப்ளான்ஸ் பயன்படுத்தி நார்மலாக வந்து பல்லு கலரில் இருக்கிற பற்கள் மேலே கொடுக்கும்போது தான் நமக்கு இந்த சார்ஜஸ் வரும். இதே வந்துட்டு இன்னும் கொஞ்சம் இம்ப்ளான்ஸ் வந்துட்டு நல்ல கிரேடில் போகணும் அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 4.5 6 7 லட்சம் வரை நமக்கு வந்துட்டு நிறைய வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கு. எந்த மாதிரி பல்லு நம்ம பயன்படுத்த போறோம், உள்ள பயன்படுத்தக்கூடிய இம்ப்ளான்ஸ் வந்துட்டு என்ன மாதிரி குவாலிட்டியில இருக்குன்றதை பொறுத்து நமக்கு அதனால 2.5 லட்சத்துல இருந்து நமக்கு ஒரு 7 லட்சத்து வரையும் நமக்கு சார்ஜஸ் வரதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த மாதிரி டென்டல் இம்ப்ளான்ஸ் தான் போட்டுட்டோமே நம்ம வந்துட்டு ஆக்சுவலி பல்ல பற்றி மறந்துடலாம் அப்படின்னா கண்டிப்பாக இருக்க முடியாது. இதனால ஒரு 6 மாதத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக டென்டிஸ்ட்டை மீட் பண்ணி அந்த டென்டல் இம்ப்ளான்ஸை சுற்றி அழுக்கு சேர்ந்துருக்கதை நம்ம ரிமூவ் பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா அந்த டென்டல் இம்ப்ளான்ஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப நாள் நம்ம கூட நீடிக்கும். இந்த 5 இம்ப்ளான்ஸ் தான் வந்துட்டு நீங்கள் இப்போ இந்த எக்ஸ்ரேல பார்க்குற மாதிரி 3 2 வந்துட்டு நம்ம போட்டிருக்கோம். இப்போ இந்த 5 இம்ப்ளான்ஸுக்கு மேலே நம்ம கலட்டு மாற்றக்கூடிய செட் மாதிரி நம்ம பண்ணுறோம். இந்த கான்செப்ட் மேலே இவங்களுக்கு செட் வச்சு கொடுத்துட்டோம்.